வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வசீகரமான வாழ்க்கை துணை எந்த ராசி லக்கண ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பொதுவான கருத்து தான். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஏழாம் அதிபதி, ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, ஏழாம் அதிபதியோட சுக்கிரன், சந்திரன், ஒரு சில கிரகங்கள் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கணிப்புகள் இருக்குது. இப்படியும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக லக்னாதிபதியோடவோ இல்லை ஏழாம் அதிபதியோடவோ சுக்கிரன், சந்திரன், சில கிரகங்கள் சேரும்போது புதன் கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க நகைச்சுவையாக எப்பவும் பேசுவாங்க. அதனால் மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. இளமையாகவே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த தோற்றமாக அந்த புதன் கிரகத்துக்கு ஒரு இருக்குது. ஸோ காதல் உணர்வோடு பேசக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் பேசக்கூடிய அளவுக்கு பேசி கவருவாங்க. பார்த்தீங்களா, பேச்சில் கவர்றது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே புதன் கிரகத்தினால் வருது. சுக்கிரன், சந்திரங்கிறது அழகு, பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை. இந்த மாதிரி வசீகரம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வசீகரம் இருக்குது. அது ஒரு சில ஒருத்தரை பார்க்குறனால ஒரு வசீகரம், ஒருத்தரோட பேச்சு மற்றவங்களுக்கு பிடிக்கிறது ஒரு வசீகரம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு சில பாயிண்ட் ஆஃபில் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்படி ஆகும்போது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை துணை நமக்கு நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வசீகரம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போது உங்கள் ஜாதகத்தை ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாவோ, இல்லை அஷ்டமாதிபதி, இல்லை ராகு, கேது, சனி, செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வசீகரங்கிற விஷயங்கள் இருக்காது. மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் வாழ்க்கை துணையாக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில விஷயம் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த வசீகரம் இல்லாமல் நம்ம லைஃப்பை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டான ஒரு வாழ்க்கை துணை வந்தால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க நிறைய பேர். ஒரு சில பேர் இந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. அப்போது நம்ம ஜாதகத்தில் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்கள் இந்த குரு பகவான், இந்த 4 கிரகமும் ஏழாம் இடத்துலையோ இல்லை ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அழகான, அறிவான, அன்பான, குருனாலே அன்பு, ஸோ அன்பான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஏழாம் அதிபதி சாரம் பெற்ற கிரகமாவது, நட்சத்திர சாரம் பெற்ற கிரகமாவது இந்த சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குணங்கள் சம்மந்தப்பட்ட, அந்த அழகுகள் சம்மந்தப்பட்ட வகையில் வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஏழாம் இடத்துலையோ ஏழாம் அதிபதியோடவோ ஏழாம் அதிபதி வாங்கின நட்சத்திர சாரமோ இதெல்லாம் சுக்கிரன் பகவானாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கன்னம் அப்படி சொல்லக்கூடியது அழகாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு மற்றவங்களை கவரும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ, ஹீரோயின் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், கதாநாயகி மாதிரி அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாக வருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுபகிரகங்கள், வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி கிரகங்கள் ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது, ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அந்த வசீகரமான வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம். இதே சந்திர பகவான் இணைந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வட்ட முகமாக இருக்கும், தாய்மை உணர்வு அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சுக்கிரன் வக்ரமாகாமல், நீசமாகாமல் இருக்கணும். சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. சுக்கிரன் வக்ரம், நீசம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அழகுங்கிறது ஒரே அளவு தான். பட் அந்த அழகு தன்மை பார்க்குற வேறு வெசலில் மாறும். இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு டாட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த டாட்டு உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கிரன் வக்ரமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு அழகு அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அழகானவங்களாக தான் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். எந்த வகையில் பிடிச்சமான அழகுங்கிறது அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃபில் தான் அது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை பிடிக்கும். அது அவங்களோட மனசளவில் இருக்கக்கூடிய விஷயம். அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போது இந்த சுக்கிரன் வக்ரம்னாலே
அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு இல்லாட்டி கூட பட் அழகானவங்க வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவானை சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு செவ்வாய். செவ்வாயின்னு வந்து இந்த சுக்கரன் சந்திரனோட இணையும் போது என்னாகுன்னா அந்த உடல் கட்டமைப்பு அப்படி சொல்லக்கூடிய அளவில் அதில் வந்து அவங்க வந்து கரெக்டாக இந்த யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தினமும் பண்ணி அவங்களோட உடல் கட்டமைப்பு வந்து அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரு பகவான். குருனாலே வந்து ஒரு பூசண மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப உடம்பு இருக்காது, ரொம்ப ஒல்லியும் இருக்காது, கரெக்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. மாநிறம் அப்படி சொல்லக்கூடிய தன்மையும் வரும். அதில் வந்து அன்புங்கிற விஷயமும் இதில் கலந்துருக்கும். ரொம்ப பேசக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அமைதியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. புரிஞ்சு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஒரு வகை அழகு தானே. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் சுபகிரகங்கள் சேரும்போது நல்ல ஒரு பண்புள்ள அந்த குரு பகவான் வந்து அந்த 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துன்னா நல்ல ஒரு ஆன்மீக விஷயத்தில் ஒரு நட்பண்பு உள்ள ஒரு வாழ்க்கை துணை வந்து வருவாங்க. சமுதாயத்தில் வந்து ஒரு கௌரவங்கிற விஷயத்தை வந்து எப்போவுமே அது வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய தன்மை. 7ஆம் அதிபதியோட 7ஆம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அதிபதி நட்சத்திர சாரம் இதெல்லாம் பொறுத்து இந்த மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது இதில் ராசி லக்னம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பொதுவாக எடுத்த உடனே இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அழகாக வசீகரமான ஒரு வாழ்க்கை துணை வருவாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம் யாருக்கு 7ஆம் இடம் 7ஆம் ராசியாக வருது, ராசிக்கு 7ஆம் ராசியோ இல்லை லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வருது ரிஷபம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அழகான பெண் வர்றதுக்கு அழகான ஆண் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சுக்கிரன் வீடு. அந்த சுக்கிரன் வீட்லேயே சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த மாதிரி ஒரு சுபகிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக புதன் பகவான் இதுவும் சேர்ந்துருக்கும் போது வந்து நகைச்சுவை தன்மை சொல்லக்கூடிய ஒல்லியான தேகம் கொண்ட இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து அந்த புதனுக்கு இருக்குது. காதல் உணர்வு உள்ள இந்த மாதிரி தன்மையுள்ள வாழ்க்கை துணை வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபராசி ரிஷபராசி வந்து 7ஆம் இடமாக கொண்டவங்க இல்லை ரிஷபராசி ரிஷப லக்னம் அதில் வந்து சுக்கிரன் சந்திரன் இருக்கும்போது அது 7ஆம் இடத்தை பார்த்தாவோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல அழகான வசீகரமான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரிஷபத்துக்கு அடுத்தது வந்து கடகம். ஸோ கடகம் வந்து ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதியாக வருது இல்லை லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் ராசியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சந்திரன் வந்து அங்கே ஆட்சி பெறும் தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சந்திரனோட தன்மை அங்கே அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து வட்டமான முகம் ஒரு ஃபேரான அமைப்பு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ட் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு கவரும் தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை இவங்ககிட்ட வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தாய்மை உணர்வு அதிகம் இருக்கக்கூடிய அந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்து உறவுகள்கிட்ட மிங்கிலாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் வந்து எடுத்துக்கலாம். அப்போது இந்த சந்திரன் 7ஆம் ராசி இல்லை 7ஆம் அதிபதியாக 7ஆம் பாவமாக யாருக்கு வருதோ ஆக்சுவலாக யாருக்கு வரும்னா மகரம் வந்துச்சுன்னா மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 7ஆம் ராசி வந்து கடகமாக வரும். லக்னம் வந்து 7ஆம் லக்னம் 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு கடக லக்னமாக வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்மையுடைய வசீகரம் அழகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அந்த 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து நீசமாயிட்டார் அப்படின்னா வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு குவாலிஃபை இல்லாட்டி கூட பட் அழகான வசீகரமான வாழ்க்கை துணை இருப்பாங்க. மற்றவங்க கண்ணுக்கு வேணால் அப்படி இருக்கும். பட் இவங்க ஜாதகத்தை பொறுத்தவரை 7ஆம் அதிபதி நீசமாயிட்டனால வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்க மாட்டாங்க அப்படிங்கிற திருப்தியும் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து யாருக்கு வந்து வசீகரமான அழகான ஒரு வாழ்க்கை துணை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி வந்து லக்னமாக வருது, கன்னி வந்து ராசியாக வருது. ஆக்சுவலாக வந்து 7ஆவது ராசியாக வருது இல்லை 7ஆவது அதிபதியாக கன்னி லக்னத்து அதாவது மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னி அவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வருது அப்படின்னா அந்த கன்னி ராசி அது ஆக்சுவலாக என்னென்னா 7ஆம் இடம் கன்னி இல்லை 7ஆம் ராசி கன்னி. இந்த கன்னியாக இருக்கிற வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சுருட்ட முடி இருக்கக்கூடிய ஒரு தேகம் முடி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். சின்ன வயசு பெண்ணு மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். புதன்னாலே வந்து இளமையிலே தோற்றம் இருக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி நகைச்சுவையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய தேகம் விஷயத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இவங்களுக்கு வருவாங்க. 7ஆம் இடம் கன்னியா ராசியாக இருக்கணும் இல்லை கன்னியாக இருக்கணும் 7ஆம் இடம் அப்படி இருக்கணும். அதாவது ஆக்சுவலாக மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு கன்னி
அது வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆண் அல்லது பெண் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து மேச லக்னக்காரங்களுக்கு, மேச ராசியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு 7ஆம் இடம் வந்து துலாம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிஷபம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் விருச்சகம் எடுத்துக்கலாம். விருச்சக ராசி விருச்சக லக்கணக்காரங்களுக்கு ரிஷபம் 7ஆம் இடமாக வரனால வந்து அழகான அமைப்புடைய சுக்கிரன் வீடாக இருக்கனால அழகான அமைப்புடைய ஒரு வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருக்கோம். அந்த ரிஷபத்தில் வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, அந்த தன்மையை நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் வந்து சந்திரன் கடகராசியாக வரும். அப்போ அந்த மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கும் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நல்லா ஃபேராக இருக்கக்கூடிய வட்ட முகமாக இருக்கக்கூடிய அழகான கவரும் தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புடைய ஒரு வாழ்க்கை துணை வந்து அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மீன ராசி மீன லக்கணக்காரங்களுக்கு 7ஆம் இடம் கன்னி ராசியாக வரும் பட்சத்தில் வந்து இளமையான தோற்றம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, சுருட்ட முடியாக இருக்கும்னு சொல்லலாம். அவங்களோட விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒல்லியான தேகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சுக்கள் வந்து நகைச்சுவை கலந்த பேச்சாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கலந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட பேசினாலே நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா இந்த தன்மையெல்லாம் இருந்தால் தான் வந்து இம்ப்ரெஸ் ஆக முடியும். அப்போ அந்த மாதிரி தன்மை வந்து இந்த கன்னி ராசி, அதாவது மீன லக்கணம் மீன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் கன்னி ராசியாக வருது. அந்த கன்னி ராசி 7ஆம் இடமாக வரும்ங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மேசராசி மேச லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் வந்து துலாம் ராசியாக வரும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து துலாமாக கொண்டு 7ஆம் அதிபதி துலாமாக வரும். 7ஆம் பாவம் துலாமாக இருக்கிறனால வந்து சுக்கிரன் வீடாக இருக்கிறனால வந்து எப்போவும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க தன்னை வந்து சமுதாயத்தில் வந்து நல்லா அழகாக காட்டிக்கக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்ல தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா சுக்கிரன் வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு சரராசியாக இருக்கிறனால வந்து எப்போவுமே தன்னை பற்றியும் தன்னையை வந்து அழகுப்படுத்தக்கூடிய சிந்தனையும் தன்னை இளமையாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் இணைந்து ஆட்சியாக சுக்கிரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு வருவாங்க. வசீகரமான வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம். மற்றவங்களை கவரும் தன்மை இருக்கக்கூடிய அளவு இருக்கும் இவங்கக்கிட்ட. அந்த இடத்துல வந்து சந்திரனோ இல்லை சுக்கிரனோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தன்மை இருக்கும். அந்த துலாத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உடலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய உடல் கட்டமைப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் அந்த கான்செப்டில் எடுத்தால் 7ஆம் இடம் வந்து தனுசாக வரும். இந்த பக்கம் வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் 7ஆம் இடம் வந்து மிதுன ராசியாக வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பேச்சில் வந்து கவரும் தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து தனுசு வந்து 7ஆம் இடமாக வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற விதம் மற்றவங்களுக்கு வந்து நியாயம் தர்மம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எடுத்து சொல்லக்கூடிய தன்மை. இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடக்கிற ஒரு பிரச்சனை நடக்குன்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வல்லமை இவங்ககிட்ட இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை நமக்கு கிடைக்கும்போது வந்து அதில் ஒரு சில பேர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு வசீகரமாக கூட இருக்கலாம். இந்த பேச்சு வந்து இவங்ககிட்ட வசீகரமாக இருக்குது, இவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க, பேசியே கண்டிப்பாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுறாங்க. ஒரு சில பேர் முடிக்க முடியாத பிரச்சனை இவங்க பேசி தீர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வகையான ஒரு கவரும் தன்மை தான். ஸோ இந்த மாதிரி தனுசு வந்து 7ஆம் இடமாக வந்துச்சு அப்படின்னா நிர்வாகத்திறமை அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். பேச்சு மற்றவங்களை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த தனுசு தான் 7ஆம் இடமாக இருக்கிறதுனால வந்து 7ஆம் இடத்துல வந்து வாழ்க்கை துணைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து சடனாக வந்து கரெக்டான முடிவு எடுத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தன்மை வந்து அந்த தனுசுக்கு வந்து அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இதை வந்து மிதுனம் எடுத்துட்டிங்க, தனுசுக்கு 7ஆம் இடம் மிதுனம் அப்படின்னா அந்த மிதுனம் வந்து புதன் வீடு. ஸோ இவங்கக்கிட்ட இந்த வியாபாரத்தன்மை இவங்களும் வந்து பேசக்கூடிய தன்மை, வியாபார நோக்கத்தோடு பேசக்கூடிய தன்மை. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வார்த்தையினாலே வந்து தொழில் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து அது எப்படின்னு கேட்டோம்னா ஒரு வக்கீலாக இருக்கட்டும் இல்லை வந்து கமிஷன் பேஸ் பண்ணி பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க பேசுகிற பேச்சிலே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க தொழில் ரீதியாக. ஸோ இந்த மாதிரிலாம் மிதுனத்துக்கு அந்த அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் பார்வை சுபகிரகங்கள் இருந்தால், அதாவது சுக்கிர பகவான் புதன்
குரு பகவான் இந்த மாதிரி கிரகங்கள், சந்திர பகவான்லாம் இருந்தால் அமைதியாக பேசுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ சுக்கிர பகவானே இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில், அதை பார்க்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பேச்சு அழகாக இருக்கும், இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில பேர்லாம் நீங்கள் கேட்கலாம், லவ் பண்ணியிருப்பீங்க, என்ன அவங்கக்கிட்ட இம்ப்ரெஸ் ஆச்சு, என்ன அவங்கக்கிட்ட என்ன வசீகரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க அழகாக பேசுவாங்க, அவங்ககிட்ட பேசினா எனக்கு ரொம்ப மைண்டு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வசீகரங்கிறது ஒரு அழகு மட்டும் இல்லை, எது எது என்னென்ன விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ நமக்கு பிடிச்ச விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட வாழ்க்கை துணைக்கு இது இந்த இந்த இது வசீகரமாக இருக்கும், இந்த தன்மை வசீகரமாக இருக்கும், இது பிடிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2ஆம் பாவத்தில் சுபகரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பேச்சு இனிமையாக இருக்கும், நல்ல வார்த்தையாக பேசுவாங்க, மற்றவங்கள சபிக்க மாட்டாங்க. இந்த தன்மை எல்லாமே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் அப்போ மகரத்துக்கு கும்பத்துக்கெலாம் அமைப்பு அந்த மாதிரி தன்மை இல்லையா அப்படி எடுத்துக்க முடியாது. பொதுவாக இந்த ராசி எப்போவுமே இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடம் இந்த பாவமாக வரும் பட்சத்தில் இவங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய வசீகரமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை வர்றதுக்கு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற எடுத்திருக்கோம். அதுவும் கூட ஒரு பொதுவான விதி தான். அந்த பாவத்தில் இப்போ ரிஷபத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருக்குது, ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அழகுங்கிற விஷயம் ஓரளவுக்கு இருக்கும். பட் அதோட முதிர்ச்சியும் இருக்கும். சனி இருக்காரு அப்படின்னா முதிர்ந்த தன்மை, முதிர்ந்த தோற்றம் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் கூட பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரிஷபத்தில் இருக்கிறனால அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் செவ்வாய் இருக்குது அப்படின்னா பேச்சுக்கள் கடுமையாக இருக்கும். பட் ஆனால் அவங்க உடல் கட்டமைப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ மகரத்தில் கும்பமாக 7ஆம் அதிபதி 7ஆம் ராசியாக வருது அப்படின்னா அந்த மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருந்தாவோ, நான் சொன்ன அந்த குரு பகவானால சுபகிரகங்கள் புதன் இந்த மாதிரி சேர்க்கை, ஒரு கிரகம் 2 கிரகம் சேர்ந்தோ இல்லை ஒரு கிரகம் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட அந்த தன்மை வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த என்ன சொல்கிற மகரம் கும்பம்னாலே மாநிறம் அப்படிங்கிறது சொன்னாலும் கூட சனி பகவானாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு, பட் அங்கே சுபகிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த தன்மையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சுப பார்வை இருக்கும் பட்சத்தில், இல்லை மற்ற 7ஆம் அதிபதியோட அந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை வசீகரமான அழகான வாழ்க்கை துணை அமையுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா 2ஆம் இடம் சுபகிரகங்களை பார்த்தா கண் அழகாக இருக்கும், புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா விரல்கள் அழகாக இருக்கும், சுக்கிரன்னா கண்ணம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தன்னுடைய உறுப்புகளை கொண்டுள்ளது. அப்போ நம்ம அதை ரொம்ப இன்டெப்டாக போக வேண்டாம். பட் பொதுவாக அழகு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள் தான். நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் ஒத்து வரும். இதில் ஒத்து வராமல் இருக்க மேக்ஸிமம் பாதி அளவு தான் இருக்குங்க, அந்த அளவுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த சுபகிரகங்கள் பலவீனமாக இருக்கலாம், ராகுக்கு இதோடு இணைந்து கிரகணமாக இருக்கலாம், நீசமாக இருக்கலாம், ஸோ வக்ரமாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் சொன்னக்கூடிய தன்மை குறைந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.